கடைசி வரை தமிழ் என்று பேசி நம்மளை இன்னைக்கு பேசி ஏமாத்திய தமிழின துரோகி கருணாநிதி கடைசி வரை அதை செய்யல. என்ற கேட்குறேன், ஏன் கருணாநிதியோடு தானே இருந்தவனுக்கு ஏன் கருணாநிதி திடீர்னு பிடிக்காமல் போயிருச்சுன்னு. எனக்கு ஒன்றும் தனிப்பட்ட காரணம் இல்லை. எங்கள் அண்ணனை என் தலைவனை கருணாநிதிக்கு பிடிக்கல, எனக்கு அதனால் கருணாநிதியை பிடிக்கல. இவ்வளோ தான், பெரிய கொள்கையெல்லாம் எனக்கு கிடையாது. இவ்வளோ தான். எம்ஜிஆர் ஏன் உனக்கு பிடிக்குது? எங்கள் அண்ணனை பெத்த மகன் போல் நேசிச்சார், எங்கள் அண்ணனுக்கு எல்லா உதவியும் செஞ்சார், அதனால எம்ஜிஆர் எனக்கு பிடிக்குது. ஏடா ராத்திரி வரைக்கும் ஒரு கட்சியில் இருக்கான், சீட்டு கொடுக்கல, காலையில் ஒரு கட்சியில் சரான்டா. டே குரங்கு கூட இவ்வளோ வேகமானம் தாவாதுரா. சரி, இந்தியாவுக்கு ஒரு கிரிக்கெட் அணி வச்சுக்க. நான் தனிப்பட்ட முறையில் தமிழ்நாட்டுக்கு ஒரு கிரிக்கெட் அணியை தயாரிக்கிறேன். இந்தியாவில் நீ தேர்வு பண்ணி வச்ச கிரிக்கெட் அணி சும்மா ஒரு சோமேட்ச் மாதிரி கூட வைப்போம்டா. இந்த என்னோட தமிழ்நாட்டு அணியோட மோதி வென்றுட்டாடா, அப்புறம் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறோம். யார் கருணாநிதி குடும்பம் வாழ்வதற்கும் வசதியாக வாழ்வதற்கும் எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ கருணாநிதி போயிட்டு மயன் போயிட்டு இன்னொரு பேரன் அவனும் போயிட்டு இன்ப நிதி வரைக்கும் தயாராகிட்டாங்க. இந்த நாட்டில் தேர்தல் பத்திரத்தின் மூலமாக, எலக்ட்ரல் பாண்டு மூலமாக பணம் வாங்காத ஒரே அரசியல் கட்சி இருக்கின்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதில் அதிகமாக பணம் வாங்கிய நேர்மையாளர்கள் பாரதிய ஜனதா கட்சி, அதற்கு பிறகு மம்தா, காங்கிரஸ். தமிழ்நாட்டிலே அதிகமாக காசு வாங்கிய நேர்மையாளர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் கட்சி. அந்த கட்சி எப்படி நடக்கிறது என்றால், லாட்டரி வித்தவனும் போதைப்பொருள் வித்தவனும் கொடுத்த காசிலே கட்சி நடக்கிறது. ஆட்சி அவர்களை சாராயம் வச்சு நடத்துகிறார்கள். இதுதான் இந்த நாட்டில் நடக்கிற நிலைமை. பொய், மறுபடியும் பொய், அந்த பொய்யை மறைக்க மறுபடியும் பொய். இதுதான் இந்த நாட்டில் கோட்பாடு, கொள்கையாக இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். தொடர்ச்சியாக இந்த தலைவர்கள் இனிப்பு பசப்பு வார்த்தைகளில் தேன் தடவி பேசி அறியாத எனது மக்கள், இங்கே கோட்பாட்டளவில் எனது மக்கள் தெளிவு பெற வேண்டும். இங்கே இவ்வளவு கால ஆட்சி முறையை நீங்கள் ஆழ்ந்து கவனியுங்கள். இந்த நாட்டில் 60 ஆண்டுகளாக நீங்கள் கேட்டிருக்கிற வார்த்தை மானியம், சலுகை, போனஸ், இலவசம். இதை தவிர வேறு ஏதாவது நலத்திட்டத்தை நீங்கள் கேள்விப்பட்டது உண்டா? மானியம், சலுகை, போனஸ், இலவசம், இவ்வளவுதான் இவருடைய கோட்பாடு. சாதி, மதம், பணம், சாராயம், சாப்பாடு, இவ்வளவுதான் இவர்கள் அரசியல் கோட்பாடு. இதை யாராவது மறுப்பதற்குண்டா என்று பார். சாதி, மதம், சாராயம், பணம், சாப்பாடு, முடிந்தது. நலத்திட்டம் முன்னே சொன்னதுதான். சலுகை, போனஸ், இலவசம், மானியம், இவ்வளவுதான். இதிலே தான் நீண்ட காலமாக இவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். எளிதில் பற்றிக்கொள்ளக்கூடிய உணர்ச்சி எது என்று பார்ப்பார்கள்? சாதி. எளிதில் பற்றிக்கொள்ளக்கூடிய உணர்ச்சி எது என்று பார்ப்பார்கள்? மதம். அதனால்தான் மார்க்ஸ் மதம் ஒரு அபின் என்கிறான். மதம் இதயமற்றவர்களின் இதயம் என்கிறான் மார்க்ஸ். கள்ளு சாராயம் குடித்தவனுக்கு கூட போதை ஏறினால், படுத்து உறங்கினால் தெளிந்துவிடும். ஆனால் சாதி மத போதை ஒருவனுக்கு ஏறிவிட்டால் செத்து கல்லறை போனாலும் இருக்கும். ஏனால் அவன் சமாதியில் ஆறுமுக கவுண்டர், சுப்பிரமணிய நாடார், போய் பாரு, செத்து புணமாகி போகும்போதும் சாதியோடு தான் போவான். இந்த சாதி சுடுகாட்டு வெளியே, இந்த சாதி பிணத்தை எடுத்து போகக்கூடாது. சுடுகாட்டு வெளியே, வேற எங்கே இல்லை, ஓ நாட்டில் தான். இதுதான் இவர்கள் கட்டமைச்ச சமத்துவம். ஒரு படம் இருக்கிறது என்னுடைய அலைபேசியில், நான் உங்களுக்கு யாருக்காவது அனுப்பிக்கிறேன் பாருங்கள். அத்வானி அவர்களை மோடி அவர்கள் சந்திக்கிறார்கள். 2 பேரும் உட்கார்ந்து பேசுகிறார்கள். ஒரு ஓரத்தில் இந்த நாட்டின் முதல் குடிமகள் திரௌபதி முர்மு அப்படி கைகட்டி நின்று கொண்டிருக்கிறார்கள். இதுதான் என் அன்பு பெருமக்களே, இவர்கள் கட்டமைத்த பெண்ணிய உரிமை, சமத்துவம், சகோதரத்துவம். இதுதான் நாட்டில் முதல் குடிமகன் ராம்நாத் கோவிந்த், இந்திய நாட்டின் முதல் குடிமகன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கோயிலுக்குள் சென்று வழிபட முடியவில்லை.
அறிவார்ந்த தமிழ் தம்பி தங்கைகளே, அந்த கோயிலின் ஓரத்தில் ஒரு மரத்து நிழலில் அமர்ந்து குடும்பத்தோடு யாகம் செய்து கும்பிட்டு விட்டு போறார். இந்த நாட்டின் முதல் குடிமகனுக்கு இவ்வளவுதான் உரிமை என்றால் நீனும் நானும் எம்மாத்திரம் என்பதை எண்ணிப்பார். இந்த கட்சிகளுக்கு மறுபடியும் அதிகாரம் கொடுக்க போகிறாய. பிறகு அடுத்து திரௌபதி முர்மு இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தை கட்டி திறக்கிறார் மோடி. முதல் குடிமகளுக்கே அழைப்பில்லை. நாட்டின் முதல் குடிமகள், அவளுக்கே நாடாளுமன்ற கட்டடத்தில் திறப்பிற்கு அழைப்பில்லை. என்ன காரணம் இருக்கணும்? ஒடுக்கப்பட்ட பழங்குடி மகள் அல்லது அவள் விதவை பெண். இது ரெண்டுமே காரணமாக இருக்கலாம், இல்லை ரெண்டில் ஒன்று காரணமாக இருக்கலாம். நீ எப்பத்தான் உனக்கு கோபம் வரும்? எதைத்தான் நீ படித்தவன அப்படி கோபப்படுவ? எதைத்தான் படித்தவன? ரவுத்திரம் பழகடாங்கிறான் பாரதி. படிச்சியா இல்லையா? படிச்சியா இல்லையா? பண்ண பழகடா பச்சை படுகொலை, பைந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலைங்கிறான் புரட்சி பாவன். பண்றா படுகொலை பண்ணடாங்கிறான் பாரதி. சொல்றான்ல, தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழிச்சிடா, உலகத்தையே அள்ளிடாங்கிறான். இங்கே ஒட்டுமொத்த நாட்டுக்கே உணவில்லை. யாரை கொல்றது? எவனை அழிக்கிறது? உலகில் எங்கேனும் அநீதி நடந்தால் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் நீ கோபப்படுவாயானால் நீனும் என் தோழனே என்கிறான் சேகுவரன். நீ எப்பத்தான் கோபப்படுவ? எப்பத்தான் கோபப்படுவ? நீ யோசிச்சு பாரு. தேல் இருக்கிற உருவத்தில் தேல், அதை இப்படி தொட்டுப்பாரு, டக்குன்னு கட்டும். எலும்பும் நரம்பும் இல்லாத புழு அடிச்சுப்பார் ஒரு தடவை. அப்படி ஒரு சின்ன குச்சியை வச்சு அப்படி அடிச்சுப்பார், வெடிச்சு துடிச்சு போராடும். எலும்பும் நரம்பும் இல்லாத புழுவே போராடும் போது மான தமிழ் மக்கள் நீங்கள் என்னைக்கு எழுச்சி கொண்டு கிளர்ச்சி கொண்டு போராடுவது? ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்து போராடுவான் என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். நானும் 13 ஆண்டுகளாக உணர்த்திக்கிட்டு தான் இருக்கேன். நீ எந்திரிச்ச மாதிரியும் இல்லை, கிளர்ச்சி செஞ்ச மாதிரியும் இல்லை. ஆனால் மாறுகிறது. முன் எப்போதையும் விட என்னை பார்த்து இந்த ஆட்சியாளர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள் பயப்படுகிறார்கள் என்றால் மாறுகிறது. மக்கள் என்னை கவனித்து என் பின்னே பேரன்பு செலுத்தி என் பின்னே நகரத் தொடங்குகிறார்கள் என்பது என்னை விட அவர்களுக்கு அதிகமாக தருகிறது. அதான் சொல்கிறான், கூட்டத்தில் யாராவது ஒருவன் உன்னை எதிர்த்து பேசினால், எதிர்த்து நின்றால் நீ வளர்கிறாய். கூட்டமே உன்னை எதிர்த்தால் நீ வளர்ந்து விட்டாய். இந்த பாரு, பாரதிய ஜனதா எதிர்கட்சி நான் தான், காங்கிரஸ் எதிர்கட்சி நான் தான், திமுக எதிர்கட்சி நான் தான், அதிமுக எதிர்கட்சி நான் தான். எல்லா கட்சியும் ஒரு பக்கம், நாங்கள் மட்டும் தனிச்சு ஒரு பக்கம். அவர்கள் எல்லோரும் சேர்ந்து என்னையை குறிவைக்கிறார்கள். நான் ஒரு மகன், அவர்கள் எல்லாரையும் குறிவைக்கிறேன். எப்படி? வில்லன் இருக்கான்ல, வில்லன் வில்லன் திரைப்படத்தில் படத்தில் பார்த்துருக்கா? வில்லனை வில்லன் அப்படி இருந்துட்டு 50 அடியாலோடு வருவான். யார்? ஹீரோ ஒருத்தந்தான். இந்த ஒருத்தன் அடிக்க 50 அடியாலோட வந்து இந்த மாதிரி முதல்ல போட ஐயான்னு போவான். ஒரே மிதியில் எங்கே விழுவான்னு தெரியாது. அப்படி பார்ப்பான். 2 பேர் விழுந்தவொடனே இன்னொருத்தன் அப்படின்னு 6 பேர் போவான். அவன் அடித்து விரட்டினோடனே அப்புறம் 10 பேர் போவான். அவனை அடித்து விரட்டினோடனே அவனுக்கு தெரியும் ஹீரோ எத்தனை பேர் போனாலும் அடிப்பான்னு. அடிச்சோன்னே இது எதுக்கு வேண்டாத வேலை, நேரடியாக வண்டி கொண்டி மோதுவோம், அவ்வளோதானே. வர்றதில்லை. ஆனால் எத்தனை பேரை அனுப்பினாலும் ஒரு ஹீரோவைத்தான் எதிர்த்து சண்டை போடணும். உங்கள் முன்னால் நிற்கிற மகன் யார்? 20 நாடுகளின் துணை கொண்டே இறுதி போரிலே விடுதலை புலிகளை வீழ்த்தினோம் என்று கோத்தபாய ராஜபக்சேவும் மஹிந்த ராஜபக்சேயும் பேட்டி கொடுத்தார்கள். 20 நாடுகளின் துணை கொண்டு. ஒரு சாதாரண மகன் மான தமிழ் மறவன் கட்டி எழுப்பிய விடுதலை புலிகள் என்ற படையை உலக நாடுகள், சீனா, ரஷ்யா, அமெரிக்கா, இந்தியா, எல்லா நாடுகளின் படை உதவியும் வாங்கிதான் போரிட்டு வீழ்த்த முடிந்தது. 20 நாடுகளின் படையை எதிர்த்து நின்ற தலைவனின் மகன். அத்தனை கட்சியும் கூட்டணி கூட்டணி கூட்டணி, ஒரே மகன். என் இன மக்களையே படையாக கட்டி எழுப்பி அவர்களையே நம்பி ஒரே மகன் நின்றடிக்கிறேன்.
எந்த சமரசமும் கிடையாது. கவியரசு கண்ணதாசன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது என் அன்பு தம்பி தங்கைகளே, பொதுவாக விதைத்தார். எத்தனை பேர் படித்தீர்கள் என்று தெரியாத நான் படித்தேன். வாழ்க்கையில் நீ ஒரு முறை சமரசம் செய்து விட்டால் சாகும் வரை அதைத்தாண்டா செய்யணும்ட்டார். அதனால் சமரசம் என்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. தனிச்சு தான் நிற்பேன், நீ போட்டா போடு, போடலைன்னா போ. நட்டம் எனக்கு இல்லை, உனக்கு தான். எனக்கு இழப்பதற்கு ஒன்றுமில்லை என் உடன் பிறந்தவனே, ஆனால் அடைவதற்கு மிக உன்னதமான லட்சியம் இருக்கு. அது அடிமைப்பட்டு கிடந்த தமிழ் தேசியனத்தின் விடுதலை, மீட்சி, எழுச்சி, பெருமை மிக்க வாழ்வு என்கிற புனித கனவு இருக்கு. இழந்துவிட்ட உரிமையை மீட்க, இருக்கிற உரிமையை காக்க வேண்டும் என்கிற பெருங்கனவு இருக்கு. என் காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், கடல் வளம், மலைவளம், மண்வளம் எல்லாவற்றையும் காத்து அனைவருக்கும் கல்வி, கல்விக்கற்ற வேலை, வேலைக்கற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு. 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் கையேந்துகிற ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாத பெருமை மிக்க வாழ்வு. இதை என் மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். மானமுள்ள தமிழினமாக உயர்ந்து சிறந்து வாழணும்னு நினைக்கிறேன். 1 கிலோ அரிசி இலவச அரிசிக்கு இல்லை, 500 ரூபாய் 1 கிலோ அரிசி என்றாலும் வாங்கி சாப்பிடுகிற வருவாய் பெருக்கமுள்ள மக்களாக என் இன மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் நினைக்கிறேன். இதை நல்லா கவனிச்சுக்க. படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை. இது எங்கள் கனவு. எப்படி? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை வேலை வாய்ப்பு வளர்ச்சி. என் நிலத்தை, என் வளத்தை, என் காற்றை, என் நீரை நஞ்சாக்குகிற தொழிற்சாலைகள் என் நிலத்துக்குள்ள நுழைய முடியாது. வெள்ள எடுத்துருப்படா, ஸ்டெர்லைட் தூக்கிப்படா, சிப்காட் தூக்கிட்டுப்படா. எப்படி வேலை கொடுப்ப? கரும்பு 5000 ஏக்கரில் கரும்பு, கரும்பிலிருந்து சர்க்கரை, வெல்லம், கரும்பில் சக்கையிலிருந்து சாப்பிட்ற தட்டு தயாரிக்கிற தொழிற்சாலை, கரும்பிலிருந்து எத்தனால் பெட்ரோல் தயாரிக்கிற தொழிற்சாலை. எத்தனை தொழிற்சாலை சொல்கிறேன் பார்த்துக்க. இந்த கரும்பை காய்ச்சி அடுப்பில் சக்கையை வச்சு எரிக்கிறதுக்கு படித்தவன் தேவையில்லை. கரும்பை வெட்டுறதுக்கு பல்கலைக்கழக டிகிரி தேவையில்லை, அவன் வெட்டிடுவான். கரும்பை தூக்கிட்டு வந்து ஆலையில் கொட்டுறதுக்கு படித்தவன் தேவையில்லை. ஆனால் எத்தனை டன் வெல்லம் எடுத்துருக்கேன், எத்தனை டன் நாட்டு சர்க்கரை தயாரிச்சிருக்கேன், எவ்வளவு சர்க்கரை பாகு தயாரிச்சிருக்கேன், எவ்வளவு சாப்பிட்ற தட்டு தயாரிச்சிருக்கேன். இதை என்றதுக்கு படித்தவன் தேவை. படித்தவன் படிக்காதவன் 2 பேருக்கும் வேலை. நீ வாழ்கிற இடத்திலேயே அரசு பணி. 5000 ஏக்கரில் 2000 ஏக்கரில் மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணை. பாலின் சந்தை மதிப்பு தெரிந்துக்கன் உடன் பிறந்தவனே 9 லட்சம் கோடி. 9 லட்சம் கோடி. உனக்கு நான் சொல்லும்போது நக்கலாக இருக்குது, கேலியாக இருக்குது, கேவலமாக இருக்குது. உலக நாடுகளில் ஆஸ்திரேலியா போ, டென்மார்க் போ, பிரேசில் போ, அதெல்லாம் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் ஒரு தடவை பாரு. சரி போக வேணாம், வலையொலியில் பாரு. ஹெலிகாப்டரில் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான்டா. டே அறிவு கட்டவனே, ஹெலிகாப்டரில் மாடு மேய்ச்சிட்டு இருக்கேன்டா. போய் நம்புங்கடா, நம்புங்க. பால் ஒன்று இருந்தால் அந்த நாட்டில் பசி இல்லை. பால் ஒரு முழுமையான உணவு. எந்த திரவ உணவிலும் கழிவு வராது, கழிவு வராது. எந்த திரவ உணவிலும் கழிவு வராது. என் உடன் பிறந்தவனே, பாலில் முழு உணவு. தாயின் மார்பிலே 2 ஆண்டுகள் நீ பால் மட்டும்தான் குடித்தாய், ஆனால் கழிவு வந்தது காரணம் பால் முழு உணவு. பால் இருந்தால் என் நாட்டில் பசி கிடையாது. ஒழிச்சிருவேன் பசிங்கிற சொல்ல. பசி வந்தால் 10ம் பறக்கும். அவை சொல்றா, மானம், குடிப்பிறப்பு, தானம், தவம், கல்வி, முயற்சி, காமம் எல்லாம் ஒளிஞ்சிரும்டான்ட்டான். ஒளிஞ்சான்னா நீ மிருகம் ஆயிடுவாய். அதுக்கிட்ட கூட ஒழுக்கு இருக்கும், அதுவும் இல்லாமல் போயிடுவாய். நீ பசிங்கிற ஒன்றே இல்லாத ஒழிப்பேன். உனக்கு நக்கலாக தெரியும் என்னை பார்க்கும்போது. இந்த சீமா அப்படியே பேசுவாங்க, சாத்தியமில்லாதே பேசிட்டு இருப்பான். பைத்தியக்காரா, சாத்தியமில்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கு பெயர் தாண்டா புரட்சி. அதுக்கு பெயர் தாண்டா புரட்சி. சாதாரண கிராம அரணையூரில் எங்கள் ஆத்தாள் அப்பனை நீ பார்த்துருக்கியாடா? எனக்கு அடையாளம் தெரியுமாடா உனக்கு? என்ன யாருன்னு தெரியுமாடா? ஓட்ட டவுசர், ஒரே ஒரு டவுசரா, ஒரே ஒரு டவுசர். படுக்கையில் தூங்கும்போது எனக்கு கனவு வரும்டா, எந்திரிச்சு போய் ஒன்று கடிக்கிற மாதிரி. அப்படியே நான் ஒன்று கடிச்சு திரும்பி பார்த்தா நான் நனைஞ்சு படுத்து கிடப்பேன். காலையில் பள்ளிக்கூடம் போகணும், ஒரே டவுசர் தான், அது ஒன்று தான் போட்டிருப்பேன்.
அவசர அவசரமாக துவைச்சி தங்கச்சி அம்மா கூழ் கண்டிகிட்டு இருக்கும்போது அந்த அடுப்பில் ஈரத்தை அப்படி பிடிச்சிக்கிட்டு பாதின்னு இந்த இது போன ஈரத்தோட அவசரம் மாட்டி பள்ளிக்கூடம் போன மகன்டான் நான். நீ என்னமா பேசிட்டு இருக்கிற? காலில் செருப்பு இல்லாமல் +2 வரைக்கும் படிக்க பண்ணுவோண்டா, காலில் செருப்பு இல்லாமல். இவங்கெல்லாம் பேசிட்டுருப்பான் பெரிய இது மாதிரி. ஏன்? வறுமையில் ஏழ்மையில் பிறந்த மகன், அதனால் பசி எனக்கு தெரியும், எப்படி இதை சரி பண்ணணும்னு தெரியும், எப்படி சரி பண்ணணும்னு தெரியும். அப்படி இருந்த ஒரு மகன் நான். எல்லா பயலையும் பயங்காட்டி நிறுத்திருக்கேன்னா காரணம் என்ன? பயப்படுறான். சரா நான் ஒன்றுமே இல்லைடா. எதுக்கு மாயத்துக்கடா என் சின்னத்தை எடுத்து ஒழிச்ச? நான் ஒன்றுமே இல்லைடா விடா. ஏன்னா ஊரே கூடி ஒத்த வீட்டுக்காரனுக்கு பயந்தா அப்படிடா இருக்கு. எப்படி இருக்கு? ஒரு ஓரத்தில் கம்மா கரையில் ஒரு வீடு கட்டி தனியாக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் ஊரே சேர்ந்து பயப்படுறீங்கள? ஏன்? எப்படி இருக்கு? ஏன்? வீரன்டா, வீரனுடைய மகன்டா நான். நீ நீ என்னடா நீ? எங்கள் பரம்பரையே பயப்படுறது கிடையாதுடா. சண்டைக்கு போனால் செத்துருவோம்னு தெரியும். சமரசம் பண்ணால் ஆட்சியை காப்பாற்றிக்கிட்டு கப்பம் கட்டிக்கிட்டு ராஜா மாதிரி வாழ்ந்திருக்கலாம். என் முன்னோர்கள் வெள்ளைக்காரனுக்கு கப்பத்தை கட்டி வாழ்ந்திருக்கலாம். சண்டைக்கு போனால் சாவோம் தெரியும்டா. ஆனால் ஒரு முடிவெடுக்கிறான் பாரு, மான தமிழனுக்கு மரணத்தை விட மானமே பெரிதுன்னு. போடா வேல் வேல் வெற்றி வேல் வீரவேல்னு பீரங்கி குண்டுக்கு நெஞ்ச காட்டி சத்திரம் பரம்பரையில் வந்தவன்டா. பிச்சைக்கார பிக்காளி நீ போடு அதிகபட்சமாக என்னடா மயிரனை தூக்கி ஜெயிலில் போடுவியாடா. என் பங்காளி வடிவேல் சொல்கிற மாதிரி சிறை பறவைடா. நாங்கள் ஜெயில் கட்டினது எனக்கு தான், ஜெயில் கட்டினது எனக்கு தான் தம்பி. நான் கட்சி ஆரம்பித்து ஜெயிலுக்கு போனவில்ல, ஜெயிலில் இருந்து வந்து தான் கட்சி ஆரம்பித்தேன். சும்மா இவங்க பூச்சாண்டி ஆட்டுவாங்க. இவனுக்கு எந்த சிந்தனையும் எந்த இதுவும் ஆக்கப்பூர்வமாக தெரியாது, இவனுக்கு செய்ய தெரியாது. மாடு மேய்க்க சொல்லிட்டாரு, ஆடு மேய்க்க சொல்லிட்டாரு. விருப்பம் இருந்தாவா, நீ எல்லாரும் டாக்டரா போ, எல்லாரும் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸா போ. சோறு எங்கேருந்து வரும்? நான் விளைய வச்சு கொடுத்தா தான் வரும். அதை சொல்கிறதுக்கு தான் 16 டாக்டர்ஸுக்கு சீட்டு கொடுத்துருக்கு. தம்பி நீ எல்லாம் படிச்சிருக்கல தம்பி. சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனுக்கு ராக்கெட்டு விட்ட விஞ்ஞானிக்கு சாப்பாடு எங்கள் அப்பா விவசாயி தான் அனுப்பணும் ராஜா. இதான் ராஜா கோட்பாடு. இட்ஸ் எ ட்ரூத். அதை எந்த மயிராண்டியும் மறுக்க முடியாது. இதுதான் கதை. நீ சாப்பிட்டு வரல வேலை, சாப்பிட்டு போய்த்தான் வேலை. கையில் 10G 11G கஞ்சி விவசாயி தான் ஊற்றணும். ஃப்ரெஷ் காய்கறி, ஃப்ரெஷ்ஷு ஃப்ரூட்ஸு, ஃப்ரெஷ்ஷு எல்லாம் அங்கே ஃப்ரெஷ்ஷு. அந்த ஃப்ரெஷ்ஷுக்கு அங்கே ஒருத்தர் வெம்பாடுபட்டு உழுது விளைச்சி விளைய வச்சு ரத்தம் வேர்வையாக உருகி ஓட உடம்பெல்லாம் உப்பு பிடிக்க, காலெல்லாம் பெருவெடிப்பு வெடிக்க, கண்ணு மொழி பிதுங்க, கண்ணச்சதை தொங்க, வெம்பாடுபட்டு பனியில் நனைஞ்சு மழையில் நனைஞ்சு வெயிலில் காஞ்சி விளைய வச்சு கொண்டாந்து கொடுத்தால்தான் உனக்கு இனிப்பான கரும்பு, சர்க்கரை, சாப்பாடு, முட்டை, பால், நெய், வெண்ணெய் எல்லா கருமமாக அவன் கொடுத்தா தான். நீ எழுதி வச்சுக்க, என் ஆட்சியில் ஆசிரிய பெருமக்களுக்கும் வேளாண் பெருங்குடி மக்களுக்கு தான் மதிப்பு அதிகமாக இருக்கும். நீ எழுதி வச்சுக்க, நீ எழுதி வச்சுக்க. என்னையா இருந்தாலும் இப்படி சொல்லிட்டு போகிறான்னு. விவசாயம் படிக்க வேண்டியதுலடா, நம்ம வாழ்க்கை முறைடா. பைத்தகர வாழ்க்கை முறை. விவசாயம் ஒரு தொழில் அல்ல, அது நம் பண்பாடு, நம் வாழ்க்கை முறை, அது நம் மரபு. இது எதையோ சொல்லி விடுவான். நீ மாடுன்னு நினச்சிக்க. மாடு இந்த பாரு, ஆஸ்திரேலியாவில் பாரு, பிரேசிலில் பாரு, மாடு பண்ணை. மாட்டிலேருந்து பால் நேரடி உணவுக்கு போயிருந்தா. மாடு மோர் தயாரிக்க, மாடு பால் நெய் தயாரிக்க, பால் வெண்ணெய் தயாரிக்க, பால் பாலாடை கட்டி தயாரிக்க, பால் கோவா தயாரிக்க. இவ்வளவும் பிரித்து அனுப்புகிறான். பக்கத்தில் தொழிற்சாலை எல்லாம் 6.5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்குள்ளே இங்கேருந்து. மாட்டு கழிவு 100 ஏக்கரில் குப்பை கிடங்கு. மாட்டு கழிவு சாணத்தை எடுக்கிறான். அதே மாதிரி ஆட்டு பண்ணை ஆட்டு சாணத்தை எடுக்கிறான். ஆட்டு பால் ஆட்டு பண்ணை இங்கேருந்து எடுக்கிறான். எல்லாத்தையும் எடுத்து வேக்கம் கிளீனர் குப்பையை உங்கள் வீட்டில் உறிஞ்சதில் ஷக் 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 அப்படி சாணியிட்ட கொண்டு வச்சுன்னா உறிஞ்சிரும். எடுத்து அப்படியே ட்ரக்கில் கொட்டணும். இதுக்கு படித்தவன் தேவையில்லை. ஒரு 10th +2 என்ன வேணாலும் படிச்சுக்க. நீ தான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வாட்ச்மேன் வேலைக்கு 400 இன்டர்வியூ நிற்கிறாங்க.
ஏன்டா எம்எஸ்சி எம்ஃபில் எம்ஏ படிச்சுட்டு எம்பிஏ படிச்சுட்டு போய் டாஸ்மார்க்கில் சரக்கு ஊற்றி கொடுத்துருக்கா? சாராயம் ஊற்றி கொடுக்குறத விட அது கேவலமாகி போயிடுச்சு. வந்து கொண்டு போய் குப்பை கடங்களை கொட்டிடுறேன், குப்பையாக்குறேன், மக்க வைக்கிறேன். அதுக்குள்ளே இருந்து மீத்தேன் எடுக்கிறேன். என் பூமி தாயின் ஈரக்கொலையை அறுக்கலை, நான் அவளை ஒரு நுரையீரல் அறுக்கலை, அவள் சிறுநீரத்தை அடிக்கலை. அது வரைக்கும் இந்த பயோகேஸ் எடுத்துருக்கான் பாரு, மீத்தேன் எடுக்கிறவன் நான் வர்ற வரைக்கும் தான். வந்தவன குழாயை பிடிங்கிட்டு அவனே போயிடுவான். நீ என்ன பண்ணுவ? பயோகேஸ் நானே தயாரிப்பேன். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி தீர்ந்து விடுகிற வளத்தில் நிற்கிறான். அணு உலை ஆபத்தான மின் உற்பத்தியில் நிற்கிறான். ஆனால் ஆபத்தான மின் உற்பத்தியில் நிற்கிறான். இதெல்லாம் மூடணும்னா மாற்று மின்பெருக்கத்தை பெருக்கணும். காற்றாலை அரசே தயாரிக்கு, சூரிய ஒளி மின்பா அரசே தயாரிக்கு, சூரிய ஒளி மின் பூங்கா. காற்றாலையில் கடல் அலையில் மின்சாரம் நானே தயாரிக்கிறேன். தண்ணீரை வடையும் போது இதையெல்லாம் மூடிடுறேன். கேட்கும்போது உனக்கு இதையெல்லாம் சாதிக்க முடியுமான்னு நினைப்பேன். எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறப்பதில்லை என் உடன் பிறந்தவர்களே, தேவையிலிருந்து தான் பிறக்குது. இது தேவையா தேவையில்லையா? கண்டுபிடிப்பே தேவையின் தாய். டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். கண்டுபிடிக்கணும், இதுதான் தேவைப்படுது, கண்டுபிடிக்கிறோம். வெறுங்காலோடு நடந்தோம், செருப்பு தேவை, கண்டுபிடிச்சிட்டோம். வேகமாக போகணும், கார் வந்துடுச்சு. தொலைதூரத்தில் கொண்ட பேசணும், ஃபோன் வந்துடுச்சு. இவ்வளோதான். இது தேவையா தேவையில்லையா அதை மட்டும் முடிவு செய். சும்மா போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காது. வேலை இல்லை, இதையெல்லாம் வந்துட்டா சீமான் வளர்ச்சிக்கு எதிராக இருக்குது. எது வளர்ச்சி? என்னோட யார் வந்து பேசுவா? மோடியா? இல்லை யார்? எனி ஒன் லேடியா? யார் வருவா? இல்லை யார்? தம்பி அண்ணாமலையா? இல்லை யார்? தம்பி உதயநிதியா? வளர்ச்சினா என்ன? எது வளர்ச்சி? எது வளர்ச்சி? 1000 ரூபா எங்கள் அம்மாவுக்கு கொடுக்குறதாடா? எங்கள் அம்மாவுக்கு 1000 ரூபா கொடுக்குறதா? அதெல்லாம் வளர்ச்சி. 1000 ரூபா யார் காசு? எங்கள் அம்மா காசு. எங்கள் அம்மா கட்டின வரி, எங்கள் அப்பங்க கொடுத்த வரி, என் மாமஞ்சிரம் குடிச்சு கொடுத்த காசு, அதில் ஒரு 1000 ரூபா மொத்த வெள்ளத்தையும் வச்சுக்கிடுவான். நாக்க நீட்டுங்க, அப்படி இழி விடுவான், தடை விடுவான். இதான் இவன் கொடுக்குற 1000 ரூபா. இந்த 1000 ரூபா ஏன் திட்டம்னு தெரியுமாடா? 1000 ரூபா கொடுக்குறது இல்லைடா, மாதத்துக்கு 10,000, 5,000, 6,000 இருந்த இடத்துல என் தாய் சம்பாதித்து கொள்வதற்கு வருவாய் பெருக்கத்துக்கு வழிவகுத்து கொடுக்குறதாண்டா என்னுடைய முறை. அதான் மாற்றங்கிறேன். எப்படி சீமான் செய்வாய்? இவர் சீனாவில் ஓலை தயாரிக்கிறான், பாய். சீனாவில் கொட்டான், சீனாவில் கிளுகிழுப்ப, சீனாவில் விளக்குமாறு. இந்தியன் தமிழ்நாட்டுக்குள்ளே சீன பாய் விற்கிது, தமிழ்நாட்டுக்குள்ளே சீன விசிறி, தமிழ்நாட்டுக்குள்ளே சீன விளக்குமாறு. ஏன் சீன பாயில் படுத்தா தான் உனக்கு கனவு வருமா? என் பாயில் படுத்தா தூக்கம் கனவு வராதா? நாங்கள் ஓலைப்பாய் செஞ்சவங்க இல்லை, நாங்கள் கோரம்பாய் பின்னவங்க இல்லை, நாங்கள் விளக்குமாறு கழிச்சு கட்டி விற்றவங்க இல்லை. பண்ணமா இல்லையா? ஏன் விட்ட? இப்போ நான் என்ன செய்கிறேன்? மறுபடி எங்கே பனைமரம் அதிகமாக இருக்கோ போடுறேன்டா தொழிற்சாலையை. பணம் கருப்பட்டி காய்ச்சிறது, பணம் கற்கண்டு காய்ச்சிறது, பணம் பணம் வெல்லம் எல்லாம் எடுக்கிறோம். நொங்கை பதனிடுறோம். நொங்கு இளநீர், இளநீரை நொங்கையும் சேர்த்து பதனிட்டு நீ ஒரு தடவை குடிச்சு பாரு. சச்சின் டெண்டுல்கர் இங்கே வந்து இளநீர் பாயாசம் குடித்தாருங்க. இளநீர் நொங்கு பாயாசம் புகழ்ந்து தள்ளிட்டாரு. உலகம் பூரா நான் அதை கொண்டு போய் சேர்ப்பேங்கிறேன், நீ என்னை கேவலமாக பார்க்குற. இந்த ஷூ எங்கே இருந்ததுன்னு நினைக்கிற? ஷோரூம். இந்த ஷோரூம் ஏசி ரூமில் கண்ணாடி அறையில் இருந்துச்சு இந்த ஷூ. ஆனால் இங்கேருந்து கீழே வந்தீங்கன்னா நொங்கு, இளநீர், சுரக்காய், வெண்டரிக்காய், பூசணிக்காய், கத்தரிக்காய், கயிறுலாம் எங்கே கிடக்குன்னு நினைக்கிற? தெருவில். இப்போ உன் மகன் ஆட்சிக்கு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, இது தெருவில் கிடக்கும். தெருவில் கிடக்குது, கிடக்காம போகுது. அதெல்லாம் இங்கே வந்துடும். இங்கே கொண்டாடா இளநீர். நீ விற்க வேணா, நானே கொள்முதல் பண்ணி நானே விற்பேன். அங்கேயும் அரசு பணி படிச்சுட்டு வேலையிலேன்னு என் பிள்ளை இருக்கக்கூடாது. நீ போகாதனால தாண்டா இதெல்லாம் செய்யாதாண்டா வட இந்தியை ஏறிட்டான் 1.5 கோடி. நீ ஏற்கனவே தெலுங்கர்கிட்ட நாட்டை கொடுத்து திக்குமுன் காடி திராயிடா. அவன் உன் ஊரில் இது என் நாடு என் உரிமைன்னு இருக்கான். நீ ஒன்றும் பண்ண முடியல. இப்போ இந்திக்காரன் நாடாக போகுது. இவன் வேற நீ உள்ளே வந்துக்கிட்டான். இந்தியா சவர் நேஷன் ஹே இந்துஸ்தான் சின்ன வந்து உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. நீ அவன் எப்படி கோட்பாடு கொண்டு வந்து தெரியுமா? छोटा छोटा नहीं है बड़ा बड़ा है வருவான். கொஞ்சம் கொஞ்சமாக திருடாத,
ஒரே அடியா திருடிடுவான். இதான் அவன் கோட்பாடு. உள்ள வந்தான்னு வச்சுக்க செத்த முடிஞ்சு. இந்த தமிழ்நாட்டை, மான தமிழ் மக்கள் நிலத்தை, இந்திய பெருங்கண்டம் துணைக்கண்டம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்த ஒரு இனத்தை காலடியில் குறுக்கி போட்ட அவர்கள் இந்த கால் கிரவுண்ட் இடத்தையும் கைப்பற்ற பாய்ந்து வருகிறான். இந்து என்கிற மதத்தை பிடித்து கொண்டு வருகிறான். இந்தியன் என்கிற உணவை தூண்டி வருகிறான். ஏமாந்திராத ஏமாந்திராத ஏமாந்திராத. நீ இந்தியன் இல்லை, திராவிடனும் இல்லை. நீ 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தொல்குடி மகன், தமிழன். நீ அதை நீ புரிஞ்சுக்க. நீ ஆதிக்குடி, தமிழ் குடி. திமிரி எழுதல. அண்ணல் அம்பேத்கர் இங்க பார், அப்படி கால் மேல கால் பட்டு உட்கார்ந்துருப்பார். அப்படி எதை வைத்து உன்னை இழிவுபடுத்துகிறானோ அதை வைத்தே நீ எழுச்சி வரணுங்கிறார். இதே நம்முடைய தாத்தா ரட்டமலை சீனிவாசன் இந்த கூட்டத்தில் யாரா பறையன் என்று கேட்டால் நான் தான் என்று திமிரி எழுடா. நான் தான் என்னடாப்போ, நான் தான் என்னப்போ. இப்போது என்ன சொல்கிறார்? எந்த சொல் உன் மீது இழி சொல் என்று சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எழுச்சி சொல்லாக மாற்றாதவரை உனக்கு விடுதலை இல்லை. அப்ப என்ன சொல்றான்? தமிழன். என்ன தமிழன்? தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்கும்? டேய், தமிழ் எனக்கு வேலையோ சோறோ அல்ல. தமிழ் என் உயிர், தமிழ் என் முகம், தமிழ் என் முகவரி, தமிழ் என் அடையாளம், தமிழ் என் இலக்கியம், தமிழ் என் காப்பியம், தமிழ் என் வரலாறு. அனைத்தும் மூச்சு, பேச்சு, எலும்பு, நரம்பு, ரத்தம், சதை எல்லாம் என் தமிழ் அப்படின்னு நீ எழுடா. எவனா குறுக்க வரானான்னு பார்ப்போம். இந்த கடத்தெருவில் ஒரு எழுத்து ஆங்கில எழுத்து, ஒரு உச்சரிப்பு ஆங்கில உச்சரிப்பு இருக்கக்கூடாது. இருக்காது. உன் மகன் வந்தவொடனே மாற்றி எழுதுங்க அரசாணை. எழுதலாம், மறுபடியும் மாற்றி எழுதுங்க ப்ளீஸ். கீழே தயவு செய்து ஒரு அரசாணை மாற்றி எழுதுங்க, ஒரு அரசாணை. சரி விட்டுறலான்னா நானே செலவழித்து எழுதிட்டு பில் அனுப்பிடுவேன். போர்டை நானே மாற்றி எழுதிடுவேன். கட்டிடுங்க, இவ்வளோ தொகையாயிருக்கு. 2 தடவை ரசீது. 3ஆவது தடவை பெரிய போட்டு திண்டுக்கல் பூட்டை கொண்டு வச்சு பூட்டி சாவி ஐயா ஸ்டாலின் ஒரு பெட்டிக்குள்ள போட்டார்ல, அவர் பெட்டியும் தொலைச்சிட்டாரு, மனுவையும் தொலைச்சிட்டாரு. நான் பெட்டியும் சாவியும் பத்திரமா வச்சுருப்பேன். இந்த கையில் சொல்லுவான்ல, இந்த கையில் காசு, இந்த கையில் தோசை அப்படின்னு. இந்த கையில் நீ கட்டிடு, இந்த கையில் சாவியை நீட்டிடு. அவ்வளோதான் ராஜா. இந்த ஆட்டத்தைலாம் வேற ஆளை வச்சுக்கணும். எம்ஜிஆர் கூட, ஒரு மலையாளி எம்ஜிஆர் கூட 3 மடங்கு தமிழில் எழுத வேண்டும். பிறகு பொதுமொழி ஆங்கிலத்தில் ஒரு மடங்கு எழுதி வைத்துக் கொள்ளலாம் சட்டம் கொண்டாந்தார். அவர் செயலாற்ற முடியல. கருணாநிதியும் செய்யல, ஜெயலலிதாவும் செய்யல. கடைசி வரை தமிழ் என்று பேசி நம்மளை இன்னைக்கு பேசி ஏமாத்திய தமிழின துரோகி கருணாநிதி கடைசி வரை அதை செய்யல. என்ற கேட்குறேன், ஏன் கருணாநிதியோடு தானே இருந்த உனக்கு ஏன் கருணாநிதி திடீர்னு பிடிக்காமல் போயிடுச்சுன்னு? எனக்கு ஒன்றும் தனிப்பட்ட காரணம் இல்லை. எங்கள் அண்ணனை, என் தலைவனை கருணாநிதிக்கு பிடிக்கல, எனக்கு அதனால் கருணாநிதியை பிடிக்கல. இவ்வளோ தான், பெரிய கொள்கையெல்லாம் எனக்கு கிடையாது. இவ்வளோ தான். எம்ஜிஆர் ஏன் உனக்கு பிடிக்குது? எங்கள் அண்ணனை பெத்த மகன் போல் நேசிச்சார், எங்கள் அண்ணனுக்கு எல்லா உதவியும் செஞ்சார், அதனால எம்ஜிஆர் எனக்கு பிடிக்குது. இவ்வளோ தான். பெருசாலாம் ஒன்றும் வகுத்துக்காத. எங்களுக்கு எல்லாமே என் தலைவன் தான். ஏன் எல்லாமே என் தலைவன் தான்? அடிமைப்பட்டு கிடந்த இனத்திற்கு ஒரு நாடு வேண்டும் என்று கனவு கண்டவன், அந்த நாட்டை அடைய தன் உயிரையே தன் குடும்பத்தையே முன்னிறுத்தவன். பெத்த பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கேட்டு தேடி அலைந்த தலைவர்களை நீ பார்த்திருப்பாய். எல்லாருடைய வாரிசுகளும் பதவி கட்டிலே. என் தலைவன் பெற்ற பிள்ளைகளெல்லாம் சுடுகாட்டிலே. பெத்த பிள்ளை பெற்ற தாய் எல்லாரையும் தன் இன விடுதலைக்கு பலி கொடுத்த தலைவன் உலக புரட்சிகர வரலாற்றிலே என் தலைவன் பிரபாகரன் மட்டும்தான். உலகத்திலேயே 3 தலைமுறையாக ஒரு இன விடுதலைக்கு களத்தில் நின்று மாண்ட வரலாறு தமிழர் இனத்தில் இல்லை, உலகத்தில் எந்த இன வரலாற்றிலேயும் என் தலைவனுக்குத்தான் உண்டு. இந்த தற்குறிகள் போலைய பதவிக்காக எதையும் செய்வான்டா. ராத்திரி வரைக்கும் ஒரு கட்சியில் இருக்கான், சீட்டு கொடுக்கணும், காலையில் ஒரு கட்சியில் சரான்டா. டே, குரங்கு கூட இவ்வளோ வேகமாலம் தாவாதுரா. குரங்கு கூட இவ்வளோ வேகமாலம் தாவாது. சி,
மீ டூ. ஐ லவ் யூ டூ. ஐ லவ் யூ டூ. ஏன்னா 15 வருஷமாக காதலிக்கிறேன்ல. நான் கூட ரொம்ப பயந்தேன். ஒன் சைடு லவ் ஆகி அண்ணன் டி ராஜேந்தர் மாதிரி நான் ஒரு ராஜி இல்லா ராசா அப்படி இல்லை. இப்போ நிறைய காதல் உருவாயிருச்சு. அதனால் நம்பிக்கையாக இருக்கு. அதாவது எவ்வளவோ மாறுதலை நம்மளால் செய்ய முடியும். பசுஞ்சோலை பள்ளிகள், நோ எல்கேஜி யூகேஜி, அரும்பு மொட்டு மலர் பள்ளிக்கூடம் எப்படி படிக்க வைக்கிறேன்னு பாருங்க ஒரு பிள்ளைகளை. நான் சொல்கிறேன், நம்ப மாட்டான். இவர் சட்டம் போடுவோம் பாருங்க. பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். உங்கள் பிள்ளைகள் வீட்டின் பிள்ளைகள் அல்ல, இந்த நாட்டின் பிள்ளைகள், நாட்டின் செல்வங்கள் என்று சட்டம் போடுவேன். இந்த இவங்கள மாதிரி காலையில் கஞ்சின்ட்டு 5 நாள் ரவா உப்புமா கிண்டி போடுறேன் இல்லைடா. நான் என் பிள்ளை வீட்டிலே சாப்பிட்டு வரேன். என்னென்னா, நான் விவசாயம் பார்ப்பேன். பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஏக்கரில் விவசாயம் பார்ப்பேன். நிலத்துக்கு என்ன வேணும் அவசியமான உருவாக்குவேன். 21 லட்சம் விளைநிலங்களை 21 லட்சம் ஏக்கர் விளைநிலங்களை உருவாக்கப் போகிறேன் என்று ஜெயலலிதா அம்மையார் சட்டசபையில் பேசியது இருக்கு. வேணா தட்டி பார்த்துக்க பாரு இருக்கு. எனக்கு 21 லட்சம்லாம் தேவைடா. 10 லட்சம் ஏக்கர். மீதி என்ன வேணால் மக்கள்கிட்ட குத்தகைக்கு எடுப்பேன். வேளாண்மை செய்ய வேணாம்னு கரெக்டாக விட்டுட்டு போனால, டேய் 2 ஏக்கர் 3 ஏக்கர் 4 ஏக்கரில் குத்தகைக்கு எடுப்பேன். இங்கே பாரு எப்படி சொல்கிறேன் பாருங்கள். 25 ஆண்டுகள் லீஸ் ஆங்கிலத்தில், தமிழில் குத்தகைக்கு ஒத்திக்கு எடுக்கிறேன். இப்போ ஆறுமுகம் மகன் சுப்பிரமணி இருக்கான். சுப்பிரமணிக்கிட்ட நாங்கள் வாங்குகிறோம். கவர்மெண்ட் அரசு வாங்குது 25 வருஷத்துக்கு. ஒரு வேளை அவர் மாதம் அவர் கொடுத்துட்றோம், லீஸை கொடுத்துட்றோம். அவர் செத்துறாரு, மறு ஒப்பந்தத்துக்கு போகுது. நிலம் உங்களுக்கு வேணுமா, அரசுக்கிட்டே இருக்கட்டுமா, இல்லை நிலத்தை எங்களுக்கு கொடுத்துருது. இல்லை மறு ஒப்பந்தம் போடுது. அன்னைக்கு நிலத்தின் மதிப்பு என்னன்னு கேட்குது. அன்னைக்கு 10,000க்கு 1 லட்சத்துக்கு இருந்தா அன்றைக்கி 10 லட்சமாக 10 லட்சத்துக்கு மறு ஒப்பந்தம் போடுது. அரசு நிலத்தை எடுத்துக்கிட்டு அதில் வேளாண்மை செய்யுது. அரசின் சொந்த நிலங்களில் நிரந்தர பயிர் வேளாண்மை செய்யுது. எது? தென்னை, மா, பலா இந்த மாதிரி விவசாயம் செய்யுது. ஒத்திக்கு எடுக்கிற நிலம் இருக்குல்ல, அதில் தற்காலிக பந்தல் பயிர், சுரக்காய், பூசணிக்காய், புடலங்காய், அப்புறம் இந்த வெண்டைக்காய், தக்காளி, கத்தரி இது மாதிரி விவசாயம் செய்கிறேன். பயிர் விவசாயம் செய்கிறேன். கூட்டு பண்ணை விவசாய முறை. நீ 5000 ஏக்கரை எடுத்துக்கிட்டு நான் செய்யும்போது நீ உள்ளே வந்துட்டினா போக மனசு இருக்காது. ஏன்னா அங்கே பெருசாக குளம் வெட்டியிருப்பேன், அங்கே மீன்களை நான் வளர்ப்பேன், அங்கே வாத்து கிடைக்கும், அங்கே கீரை கிடைக்கும், அங்கே கோழி இருக்கும், அங்கே மாடு இருக்கும், ஆடு இருக்கும், ஆடுகளை பல வகை இருக்கும், எருமை வளர்ப்பேன், பன்னி வளர்ப்பேன். பன்னிக்கறி வேணும், இந்த பன்னிக்கறி, இந்த கீரை அந்த வல்லாரை வேணும், இல்லை பொன்னாங்கண்ணி வேணும், இந்த கீரை வேணும், எல்லா கீரையும் வளர்ப்பேன். நீ வந்துட்டா அங்கேயே சமைக்க உணவு விடுதி வச்சுருப்பேன், சமைச்சு கொடுப்பேன், போவேன். அந்த கூட்டு பண்ணை வேளாண் முறையில் விளைய வச்சு நானே பசி என்கிற சொல்லு இல்லாமல் அழிப்பேன். நலன் வேளாமல் பார்ப்பேன், எல்லாம் பண்ணுவேன். இப்போ நாட்டுக்கோழி பண்ண ஒரு 300 ஏக்கர் 400 ஏக்கர் 500 ஏக்கரில் கற்பனை பண்ணேன். நாட்டுக்கோழி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. முட்டையை பூரா எடுக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு முதல்ல விடு. தின்னா 2 முட்டையா, 1/2 லிட்டர் பாலியா குடிச்சிட்டு பள்ளிக்கூடம் போ. எல்லாருமே பயில்வான் மாதிரி வருவான். இந்த பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா பூரா பேர் அப்படி இருப்பான். காரணம் எருமைப்பால். என்னோட பயணிச்சு வந்தவனுக்கு தெரியும். லஸ்ஸின்னு நீ போனீங்கன்னா கொடுத்துட்டு பசியே இல்லாமல் இருக்கலாம். 1 லிட்டர் கொடுப்பான் லஸ்ஸி. சிரிக்காத, சத்தியமாக கொடுப்பான். நீ வேணா போய் பாருந்தா இவ்வளோ வருஷம் 1 லிட்டர் கொடுப்பான். எங்கே பார்த்தாலும் மாடாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். நம்ம பஞ்சாபில் தான்ப்பா. பஞ்சாபில் பாலை குடிச்சிட்டு 2 முட்டையை அடிச்சுட்டு அவன் போனான்னு வச்சுக்க, ஓடா அப்படின்னா நான் தான்டா ஒலிம்பிக்கு, நான் தான்டா ஆச்சியா, நான் தான். சரி, இந்தியாவுக்கு ஒரு கிரிக்கெட் அணி வச்சுக்க. நான் தனிப்பட்ட முறையில் தமிழ்நாட்டுக்கு ஒரு கிரிக்கெட் அணியை தயாரிக்கிறேன். இந்தியாவில் நீ தேர்வு பண்ணி வச்ச கிரிக்கெட் அணி சும்மா ஒரு ஷோ மேட்ச் மாதிரி கூட வைப்போம்டா. இந்த என்னோட தமிழ்நாட்டு அணியோட மோதி வென்றுட்டாடா, அப்புறம் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறோம்டா. என் பிள்ளை ஒவ்வொரு பந்தையும் 6 அடிப்பேன். இதுக்கு வாய்ப்பு இருக்கு ராஜா. எதில் இருக்குது பொருளாதாரம் தெரியாத பிச்சைக்கார கூட்டம். 1 கிலோ கருப்பட்டி 1000 ரூபாய்க்கு விற்கிது அமெரிக்காவில். முருங்கை இலையை பொடியாக்கி, முருங்கை இலை, முருங்கைக்கு காய் எல்லாத்தையும் அவன் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்மளுடைய பாவக்காய் எல்லாத்தையும்
இவனுக்கு என்ன செய்யணுன்னே தெரியல. உங்களால் நம்ப முடியுதாடா, இந்த சாஃப்ட்வேர் உலகின் இண்டஸ்ட்ரி, இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமகன் பில் கேட்ஸு 2 லட்சம் ஏக்கர் 2,50,000 ஏக்கரில் அமெரிக்காவில் விவசாயம் பார்க்குறாருன்னா நீ இதை எப்படி எடுத்துக்கிற? நான் பேசுனா சிரிக்கிற, பில் கேட்ஸ் சொன்னால் ரசிக்கிற. நான் பாலின் சந்தை மதிப்பு விளக்குன்னா நீ சிரிக்கிற. ஆனால் இதையே டைரி டேயில் பிரதமர் பேசுகிறாரு. பிரதமர் பாலில் பெரிய பொருளாதாரம் இருக்கிறது, அதை விற்றால் நம்ம பெரிய வல்லரசு ஆயிடலாங்கிறார். நான் ஒரு போடலை, அவ்வளோதான். நான் 10-13 வருஷமாக பேசுனது இப்போ அவர் பேசினோடனே பால் ரொம்ப அது மாடு வளர்க்கணும், ஆடு வளர்க்கணும், இப்போ பேசிக்கிட்டு இருக்கேங்க. இந்தியாவே அதிகமாக சம்பாதிக்கிறது ஏற்றுமதி செஞ்சு மாட்டுக்கறியில் தான். மாட்டுக்கறி ஏற்றுமதி தான் அதிக அந்நிய செலாவணியை ஈட்டுது. இதை புரிஞ்சுக்க, நீ உனக்கு புரிய மாட்டேங்குது எங்கே பொருளாதாரம் இருக்குன்னு. நாங்கள் வரும்போது இதையெல்லாம் மாற்றி நீ பார், ஒரு 5 ஆண்டு என் கையில் கொடு தமிழ்நாட்டை, நீ இப்படி போயிட்டு வா. இது தமிழ்நாடு தானா, இல்லை உலக நாடு, இல்லை சுவிட்சர்லாந்தா, ஆஸ்திரேலியாவா, சந்தேகிக்கிற அளவுக்கு நீ இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு போக வேண்டியதில்லை. நீ வாழுகிற பூமியவே சொர்க்கமாக மாற்றி படைப்ப. இப்படிலாம் இல்லை. நீ வாழ்விடத்திலே ஆகச்சிறந்த கல்வி, ஆகச்சிறந்த மருத்துவத்தை கொடுத்து கட்டமைப்பேன். அதான் என்னுடைய கனவு. இதுக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு என்னென்ன சம்பந்தம் நினைக்காத. இந்த தேர்தலில் நான் போடுகிற அடித்தளம்தான் 26இல் தமிழ் தேசிய ஆட்சி கோட்டை ஏறும். அந்த தேர்தலை விட்டுட்டு அந்த தேர்தலை பார்த்துக்கிறோம்னா நடக்குது. இப்போ அடிக்கிற அடியில் இல்லை, அடுத்த வந்தாங்க முதலமைச்சர்னு முடிவு பண்ணும். அதனால் கவனமாக, என் அன்பு தம்பி தங்கைகள், என் அருமை உடன் பிறந்தார்கள், கவனமாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், நான் பல தடவை சொல்லியிருக்கேன், கோடி கனவு கொண்டோம் உங்கள் பிள்ளைகள், அதை கூடி நிறைவேற்ற ஓடி வாருங்கள். அதான் நாங்கள் கூப்பிடுறது. இதெல்லாம் நாங்கள் சொல்கிறத உள்வாங்கி கொண்டு இந்த தேர்தலில் வாக்கு செலுத்துவீங்கன்னு நம்புகிறேன். மறுபடியும் இந்த திமுக கூட்டணி, இந்த அதிமுக கூட்டணி, இந்த பாரதிய ஜனதா, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். யாராவது எதிர்த்தர்க்கத்துக்கு நீங்கள் கூட வர வேணாம், எந்த தொலைக்காட்சியிலையும் வாதிட நான் தயாராக இருக்கேன். பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுக்கு எதுக்கு? ஒரு காரணம், ஒரே ஒரு காரணம். நமக்கு விட நம்மளை விடு, ஆந்திராவுக்கு தான் எதுக்கு, இல்லை கேரளாவுக்கு தான் எதுக்கு சொல்லு. சரி, இதை விடு. இனிமேல் இந்த திமுக அதிமுக இருந்தால் என்ன, செத்தா என்ன? இத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்துட்டாங்க, என்ன நடந்திருக்கு சொல்லு. நீ இங்கே பாரு, நாட்டுக்காக வீட்டை கொடுத்த குடும்பம் நேரு குடும்பம், நாட்டுக்காக வீட்டை கொடுத்த குடும்பம் நேரு குடும்பம், நாட்டுக்காக ஆனந்தபம் வீட்டை கொடுத்த குடும்பம் நேரு குடும்பம்னே சொல்லிட்டு இருந்தாங்க. எங்கள் அண்ணன் எழுச்சி பாவலர் அறிவுமதின்னு இருக்கார். அறிவுமதி அவர் அதுக்காக தாண்டா குறுக்கப்பையில் அந்த வீட்டுக்காக தாண்டா 50 வருஷமாக அந்த நாட்டை அவங்களுக்கு கொடுத்துருக்கோம்னாரு. அது ஒரு லஞ்சம் மாதிரி. அது மாதிரி நீங்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைச்சி, நம்ம எல்லாரும் நம்ம பாட்டன் செக்கிழுத்து தூக்கில் தொங்கி போராடி ரத்தம் சிந்தி விடுதலையை இந்திய தாய்மொழியாக கொண்டவன்ட்ட கொடுத்துட்டோம். புரியுதா? அதை போல் இப்போ தமிழ்நாட்டில் எல்லாரும் கல்ல மரவன் நாடாரு செட்டியார் கோனாரு பிள்ளை கவுண்டை வன்னியர் பறையர் தேவேந்திரர் எல்லாரும் உழைச்சி கருணாநிதி வீட்டுக்கு நாட்டுக்கு நாட்டை அவருக்கு எழுதி பட்டா போட்டு கொடுத்துட்டோம். நீங்கள் எல்லாரும் கருணாநிதி குடும்பம் வாழ்வதற்கும் வசதியாக வாழ்வதற்கும் எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ கருணாநிதி போயிட்டு மயன் போயிட்டு இன்னொரு பேரன் அவனும் போயிட்டு இன்பநிதி வரைக்கும் தயாராகிட்டாங்க. இன்பநிதி வரைக்கும். இப்போ நீங்கள் எல்லோரும் உழைச்சிக்கிட்டு இருக்கலாம். டிஎம்கே கூட்டணியில் எல்லோரும் வேலை பார்க்குறது யாருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர் வீட்டுக்கு தான், கருணாநிதி வீட்டுக்கு தான். அதுக்குள்ளே சண்டை யார் தெரியுமில்ல? யார் முறவாசல் கூட்டுறது, பின்வாசல் யார் கழுவுறது, யார் சாப்பிட்ட பாத்திரத்தை கழுவி போடுறாரு, இந்த சண்டை தான் நடக்குது. சீட்டில் பரவாயில்லைங்க, நான் துவையை மட்டும் அரைச்சி வச்சுட்டு போயிடுறேங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, பரவாயில்லைங்க இல்லைங்க, இந்த காஞ்ச துணியை மடித்து வச்சுட்டு போயிடுறேங்க. இந்த அளவுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கொடுமை. சரி விடு, தமிழ்நாட்டு அரசியலில் நான் பேசுகிறத யாராவது இவ்வளோ பேசுகிறேன்ல, இங்கே வாப்பா, பிரதமராக இங்கே வாப்பா, நீ இன்டர்நேஷ்னல் புரோக்கர் தானப்பா,
முதலமைச்சர் நீ ஆல் இண்டியா புறக்கிறதானே, நான் பேசுகிறல துணிஞ்சு பேசுகிறல, இப்படி மனசில் நினைக்கிறத எந்த கவலையுமின்றி பயமின்றி தங்கதை இடையின்றி பேசுகிற ஒரு தலைவனை சொல்கிறாப்பா இருக்க முடியாது. ஏன்? எல்லாருக்கும் பயம். நம்ம ஏதாவது பேசிட்டா ஸ்டாலின் நமக்கு சீட்டு கொடுக்காம விட்டுருவாரோ, அது எதாவது பேசினா எடப்பாடி வேணாம்னு சொல்லிடுவாரோ, மோடி எதாவது பேசினா ஈடியை ரைடு விட்டுருவாரோ. ஏங்க சீமான் எதுக்குமே பயப்பட மாட்டேங்குது, ஒன்றுத்துக்குமே பயப்பட மாட்டேங்குது, ஒன்றுமே இல்லை, அதனால் ஒன்றுத்துக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. இவ்வளவுதான். என் தம்பி துறை சொன்ன மாதிரி பணம் நகைகை என் பங்காளி வடிவேல் பாக்கெட் மாதிரி காட்டிட்டு போயிட்டே இருக்குது. நாட்டிலே கேஷ்லெஸ் எக்கனாமிங்கிறாங்க. நிதியமைச்சரே சொல்ல இருப்பாங்க, ஏன் தேர்தலில் போட்டி இல்லைன்னா என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு. நாட்டு நிதியமைச்சருக்கே காசு இல்லையாம்ப்பா. இதுலேருந்து அம்மா என்ன சொல்லுவாங்க, காசு இருந்தால் தான் தேர்தலில் போட்டி போட முடியுங்கிறாங்க. அப்போ நாங்கள்லாம் ஏமாத்துறோம், காசு இல்லாமல் 40 தொகுதிகளையும் போட்டி, சும்மா போட்டியில் ஓரத்தில் சுயேச்சை மாதிரி ஒரு ஆட்டோவை கட்டிக்கிட்டு பெண்ரோண்ட வாக்காளர் பெருங்குடி மக்களை எங்களுக்கு ஆட்டோ சின்னத்தில் வாக்க, அப்படி கிடையாது தம்பி. நேருக்கு நேர் போட்டி, நெஞ்சுக்கு நெஞ்சு, நெத்திக்கு நெத்தி போட்டி, சும்மா சாதாரண போட்டி கிடையாது. ஏப்ரல் 19 முடித்து ஜூன் அந்த ஜூன் 4 வாக்கு எண்ணும்போது சும்மா அதிரும்பாரு. நாங்கள் யாருன்னு அன்னைக்கு தான் தெரியும், அன்னைக்கு தான் தெரியும். அதனால் அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கிகள், என் அன்பு உடன் பிறந்தார்கள், இந்த நாடாளுமன்றத்திற்குள் தமிழ் தேசியன மக்களின் உரிமைக்கு குரல் ஒலிக்க வேண்டுமென்றால் ஒரே வழிதான் இருக்குது. இந்த மைக் ஒன்று தான் இருக்குது. இந்த மைக்கில் ஓட்டை போட்டு விடு, நாட்டின் பிரச்சனைகளை மைக்கிட்டே சொல்லிடு, மைக்கிட்டே சொல்லிடு. ஐயா எங்களுக்கு தண்ணி வரலையா, எங்களுக்கு ஏரி தூர்வாரலையா, எங்களுக்கு பாதை இல்லையா, எங்கள் ஊரில் அடிப்படை சுகாதார நிலையம் வேணும்யா, மருத்துவமனை வேணும்யா, எங்களுக்கு ஆரம்ப பள்ளிக்கூடம் வேணும்யா, எல்லாத்தையும் மைக்கிலே சொல்லிடு. எப்படி சொல்லணும்? போடும்போது உனக்கு போடுறேன், எனக்கு பள்ளிக்கூடம் வேணும், உனக்கு போடுறேன், எனக்கு ரோடு நல்லா வேணும், அப்படியே சொல்லி போடு. ஒரு ஓட்டை போட்டு வீட்டில் படுத்துக்க, நாட்டை எங்ககிட்ட கொடு, மற்றதை பற்றி கவலைப்படாத, எப்படி இருக்குன்னு பாரு. அதனால தான் உங்கள் மகன் சொல்கிறேன், போட்டு பாருங்க ஓட்டை, அப்புறம் பாருங்க நம்ம நாட்டைங்கிறோம். நீங்கள் பேச்சை கேட்டு அப்படியே போயிடக்கூடாது. பார்க்குறவர்களெல்லாம் பற்ற வைத்து கொண்டே இருங்க. புரட்சி தீ போல பற்றி பரவுங்கள். ஒரு பத்தி எரிச்சாச்சு, ஒரு விளக்கை கொளுத்திட்டேன், அந்த ஒரு விளக்கை கட்சி கோடிக்கணக்கான விளக்குகளை பற்ற வைத்து கொண்டே போங்க, விட்டுறாதீங்க. புரட்சி என்பது இப்படித்தான் பற்றி பரவும். ஒற்றையாளாக ஒரே மகன் வந்தேன், 32 லட்சம் தமிழ் மக்கள் என்னை நம்பி வாக்கு செலுத்தியிருக்கான். 32 62 ஆக்கலாம், 62 1,20,00,000 ஆக்கலாம், 1,20,00,000 ஆக்கலாம். அதிகாரத்தில் தமிழன் ஏறுவான், தமிழ் வாழும், தமிழன் ஆளுவான். அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு. தமிழ் மீளும், தமிழன் ஆளுவான். இது நடக்கும். அதனால் மறக்காமல் மதிப்பிற்குரிய பெருந்தகை, எங்கள் எல்லோருடைய வணக்கத்திற்குரிய ஐயா மயிலை கைலை ராஜன் அவர்கள் ஆகச்சிறந்த நரம்பியல் நிபுணர், மருத்துவர், அறுவை சிகிச்சை மருத்துவர். அவர் மட்டுமில்ல, அவர் மனைவி, அவங்க மனைவியுடைய அம்மா, இவருடைய மகன், ஒரு மருத்துவ குடும்பம். இவர்கள் நினைத்திருந்தால் இந்த வேலை அவருக்கு அவசியமில்லை. இவ்வளவு இருந்தும் எல்லாத்தையும் விட்டுவிட்டு மக்கள் சேவையே மகத்தானது என்று வந்து நிற்கிறார் என்றால் அவருடைய இந்த அர்ப்பணிப்பை புரிந்து கொண்டு நீங்கள் வாக்கு செலுத்தணும். இங்கே நிற்கிற வேட்பாளர்களில் ஆக தகுதியானவர் எங்கள் வேட்பாளர் என்பதற்காக சொல்லலை, நீ எல்லாரையும் பார், அதில் எங்காலையும் பார். எங்கள் ஆளுக்கு தகுதி இருந்தால் அவருக்கு உன்னுடைய மதிப்புமிக்க வாக்கை செலுத்து. அவரை விட இவர் தகுதியானவர் என்றால் அவர் வாக்கையும் சேர்த்து செலுத்துவார், நம்பு. அதனால் பெற்றோரிடம், உற்றாரிடம், உறவினரிடம், கூட படித்த நண்பர்களிடம், கூட பணி செய்கிற உங்கள் நண்பர்களிடம் எல்லோரிடமும் சொல்லுங்கள், உங்கள் சின்னம் மைக்கு என்று சொல்லுங்கள், ஒளிவாங்கி என்று சொல்லுங்கள். எண்ணத்தின் வழிதாங்கி நிற்கிற இனத்தின் பிள்ளைகள் ஒளிவாங்கி சின்னமாக கொண்டு வருகிறோம் என்று சொல்லுங்கள். உண்மைக்கு, நேர்மைக்கு, தூய்மைக்கு, எளிமைக்கு, நல்ல தலைமைக்கு, மக்களின் நன்மைக்கு இருக்கிற ஒரே சின்னம் மைக் என்று சொல்லுங்கள்.